வணக்கம். வில்லம்பு செய்திகள். சென்னையில் அரசு மருத்துவர் நோயாளியின் உறவினரால் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தை கண்டித்து திருவள்ளூர் அரசு மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு செய்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை கிண்டியில் அமைந்துள்ள பல்நோக்கு மருத்துவமனையில் புற்றுநோய் துறையில் பணியாற்றும் மருத்துவர் பாலாஜி என்பவரை நோயாளியின் மகன் கத்தியால் குத்தியதில் மருத்துவர் பலத்த காயங்களுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவமானது தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மருத்துவரை கத்தியால் குத்தப்பட்டதை கண்டித்து திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு செய்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்க கூட்டமைப்பின் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் பிரபுசங்கர் தலைமையில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் என இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு மருத்துவர் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மருத்துவ பாதுகாப்பு சட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டும், பணியில் இருக்கும் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்த நோயாளிகள் மற்றும் மருத்துவமனையில் புறநோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் எல்லாரும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். வரேன், எனக்கு கை வரல, நோய்கள் கரண்ட் ஷாக் வைக்க வந்தேன். டெய்லி போகிறேன். இனி டாக்டர் யாருமே இல்லை, ஸ்ட்ரைக்ன்றாங்க. எல்லா வார்டும் காலியாக இருக்குது. இனி இல்லை, நாளைக்கு வாங்க அப்படின்றாங்க. இவ்வளோ வேன்லேருந்து திரும்பி போகிற முடியும். அதை என்ன பண்ணுறது தெரியல. அரப்பாந்திலேருந்து வந்துருக்குறோம். சுகர் பிபி செக் பண்ணோம். இந்த காலுக்கு எக்ஸ்ரே எடுத்துருக்குறோம். டாக்டர் பார்க்கணும்னு வந்துருக்கோம். ஒன்றுமே டாக்டர் யாருமே இல்லை. அது ரத்தம் மட்டும் டெஸ்ட் கொடுத்துருக்குறோம். அதை கொடுத்துட்டு வீட்டுக்கு போக சொல்கிறோம். நாளைக்கு வரணும். யாரும் பார்க்க மாட்டாங்க. சீனியர் மருத்துவரை கொலைவெறி தாக்குதல் நடத்திய இளைஞரை கைது செய்திருக்கார்கள். அவருக்கு உடனடியாக வெகு விரைவில் மருத்துவமனை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தண்டனை வழங்க வேண்டும். அவர் சட்டத்தின் பிடியில் தப்பித்து போகக்கூடாது. இது முதல் கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை, மருத்துவமனையில டெய்லியும் ஆயிரக்கணக்கான பேர் வராங்க, அவளை கண்காணிக்க முடியாது. ஆனா செக்யூரிட்டியை பலப்படுத்தணும். அவசர சிகிச்சை பிரிவுல கண்டிப்பா 24 மணி நேரம் ஒரு போலீஸ் செக்யூரிட்டி இருக்கணும். காலியாக உள்ள செக்யூரிட்டி நீங்க நியமிக்க வேண்டும். செக்யூரிட்டி ஆபீசர்ஸும் போடணும். மூன்றாவது, டோக்கன் சிஸ்டம் முறை. ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போனா டோக்கன் இருந்தா தான் போக முடியும் இருக்கு. இங்க ஒருத்தர் பாக்குறதுக்கு 9 பேர் 10 பேர் வராங்க. யார் எப்படி இருக்காங்கன்னு தெரியல. நல்லவனா வரவங்க நல்லவங்களா கெட்டவங்களா பார்க்க முடியாது. ஆகவே டோக்கன் சிஸ்டம் முறையை கண்டிப்பா கொண்டு வரும். அதுக்கு ஒரு கட்டணம் வைத்தாலும் தவறில்லை. ஒரு கட்டணம் வைத்தாதான் அதை வரவங்களை தடுக்க முடியும். வீட்டுல இருக்க 8 மாச குழந்தையில இருந்து 60 வயசு 70 வயசு ஆளுங்க ஒரு பேஷண்ட்டை பார்க்க வராங்க. அவசியமற்றது. அதுதான் நிறைய பேர் வரனால நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷனும் ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்கு. இருக்கிற நோயாளிக்கு அது நல்லதும் கிடையாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வில்லம்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.